ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சு ஜீரா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 ஏலக்காய் இடிச்சு போட்டுக்கோங்க. நான் 4 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் 2 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு ஜீரா ரெடியாக விட்டுருவோம். இப்போ ஒரு பவுலில் குலாப் ஜாம் மிக்ஸ் பவுடர் கொட்டிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து திருப்பி நல்லா பால் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஜீரா நல்லா கொதி வருது, கலந்து விட்டுட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். இப்போ மூடி போட்டு விட்டுருவோம். மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. குலாப் ஜாமுனுக்கு பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ண ஆரம்பிங்க. விரிசல் இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு குலாப் ஜாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகும். அது வரைக்கும் ஜீரா எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜீரா நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா குலாப் ஜாம் பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயும் சூடாகிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி கலர் பொன்னிறமாகும் போதே எடுத்துருங்க. எல்லா பால்ஸையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துப்போம். ஜீரா நல்லா சூடாக இருக்கும் போதே பொரிச்ச பால்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லா பால்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஹவருக்கு மூடி போட்டு ஊற வைக்கலாம். இன்னைக்கான வீட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம செஞ்ச சாஃப்டான குலாப் ஜாமுன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலிஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃபேமிலிஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபேமிலிஸ். வாங்க ஃபேமிலிஸ், சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபி என்ன செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளேயும் நல்லா ஜீரா இறங்கி சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. Thanks for watching. Please like and subscribe. Bismillah. This gulab jamun is very soft.